பக்தியொலி நேர்களுக்கு வணக்கம். இப்ப உங்க உங்க லைஃப் ரொம்ப சேஞ்சஸ் நிறைய கொடுக்கணும். நிறைய விஷயங்கள் அதாவது பொருளாதார நிலையில் மேன்மை அடைதல், வீடு வாகனங்களில் ரொம்ப பவர்ஃபுல் ஆகுறது, இதெல்லாம் கொடுக்கிற ஒரே இடம் நம்ம திருச்செந்தூர். இந்த திருச்செந்தூர்ல உங்க வாழ்க்கையை ஃபுல்லாவே, அதாவது தலைகீழா மாற்றி போடக்கூடிய முழு அங்கீகாரமும் அங்க கிடைக்குது. அதாவது குழந்தை பேர் விஷயம், குழந்தை பேர் மட்டும் இல்லாமல் ஒரு வீடு எனக்கு சரியா அமையல, இடம் நிலம் சரியா அமையல, இந்த மாதிரி உள்ளவங்க இந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். இப்போ அந்த திருச்செந்தூர்ல எதெல்லாம் பண்ணுனா உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். இப்போ குழந்தை பாக்கியம்னு வச்சுக்கோங்களேன். குழந்தை பாக்கியம் வேணும்னா அங்க வழிபாடு முறைகள் என்ன பண்ணணும்னா, திருச்செந்தூர் கோயிலில் முதலில் வெள்ளி வேல் ஒண்ணு வாங்கிட்டு போங்க. திருச்செந்தூர் கோயில் வேல் வாங்கும் போது அந்த வேலை கையில் எடுத்தீங்கன்னா கீழே வைக்க கூடாது. யார் காணிக்க போடுறாங்களோ அவங்க கிட்டதான் அந்த வேல் இருக்கணும். அந்த வேலுடைய பவர்ஃபுல்லா அந்த வேல் கிட்ட உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் வச்சுக்கிட்டே கையில எடுத்துட்டு போகணும். கையில எடுத்துட்டு நீங்க காணிக்க போடணும். அதாவது குழந்தை பேருக்காக என்ன கேட்கணும், எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் என் குழந்தை நல்லபடியா இந்த பூமிக்கு வரணும், என்னுடைய வாரிசே எனக்கு கொடு அப்படிங்கலாம். அதே மாதிரி பெண்ணாக இருந்தால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் என் கணவருடைய வாரிசை நான் தாங்கக்கூடிய முழு சக்தி எனக்கு கொடு அப்படி சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு அந்த வேலை கொடுக்கணும். வேலை கொடுத்துட்டு திருச்செந்தூர்ல வெளியே அங்கேயே அதே லைன்ல பாத்தீங்கன்னா முத்தாரம்மன் சொல்லிட்டு இருக்கும். முத்தாரம்மன் கோயில், அதே கடற்கரை ஓரத்தில் முத்தாரம்மன் கோயில் இருக்கும். அவ ரொம்ப விசேஷமானவள். அது குலசேகர பட்டணத்தில் இருக்கும். இந்த வேல் காணிக்க கொடுத்துட்டு ஒரே நாளில் செய்யணும். முத்தாரம்மன் கோயில்ல போய் அந்த முத்தாரம்மனுக்கு எலுமிச்சம்பழம் மாலை வாங்கி போடணும். மாலை வாங்கி போட்டுட்டு, எனக்கு குழந்தை பாக்கியத்துக்காக வரம் கேட்டு நிக்கிறோமா, எனக்கு இந்த வரத்தை கொடு, அடுத்த என் குழந்தை பாக்கியத்தோட நான் குழந்தை பெற்று உனக்கு சன்னதிக்கு வரும்போது உனக்கு சேலை வாங்கி கட்டுறேன் அப்படி சொல்லிட்டு வேண்டிட்டு அந்த இடத்த விட்டு நகரணும். அப்போ முதல்ல திருச்செந்தூர் போறீங்க, ரெண்டாவது முத்தாரம்மன் போறீங்க, மூணாவது அதே ஒரே நேர்கோட்டில் அமையற மாதிரி இருக்கும். அதே நேர்கோட்டில் உபரி சிவலிங்கம் சுயம்புலிங்கம் இருக்கும். உபரியில சுயம்புலிங்கம்னு ஒண்ணு இருக்கும். அங்க போனீங்கன்னா உபரி சுயம்பு லிங்கத்தை போய் தரிசிச்சுட்டு அங்க போய் அந்த மண்ணை அள்ளி எடுத்து ஒரு இது மாதிரி இருக்கும், பெட்டி மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஓலைப்பட்டி. அந்த ஓலைப்பட்டியில கடல்ல இருந்து மண்ணை எடுத்து நீங்க எடுத்துக்கொண்டு உங்க கரையில சேர்க்கணும். நீங்க சேர்க்கிறது எவ்வளவு முடியுதோ அவ்வளவு சேர்க்கிறீங்க. சேர்க்கும் போது வேண்டது ஃபுல்லா எனக்கு வாரிசை கொடு, என்னுடைய வாரிசு எனக்கு நிலைத்து நிக்கணும் அப்படிங்கிறத நீங்க கேட்டு அந்த மண்ணை சேர்க்கணும். அதாவது நீரில் உள்ள மண்ணை எடுக்கிறதல். நீர் உறவு, மண் ஈர்ப்பு சக்தி. மண்ணுங்கிறது தண்ணியை ஊத்துனீங்கன்னா அது ஈர்க்கக்கூடியது. அந்த இடத்துல இருந்து உங்க உறவுங்கிற இடத்துல இருந்து ஒரு மண்ணை எடுக்கிறீங்க, எடுத்து வெளியில போடுறீங்க. அப்பங்கும் போது வேண்டிக்கிட்டே அங்க மண்ணை எடுத்து வெளியே போட்டு அப்புறம் சுயம்புலிங்க போய் வேண்டி, எனக்கு எல்லா சக்தியும் கொடுவியா, உனக்கு நான் என்ன இது பண்ணணும் அப்படிங்கறது அன்னதானம் அந்த மாதிரி உணவுகளை கொடுக்கறதா வேண்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது குழந்தை பாக்கியத்துக்காக ஒரே நாளில் 3 கோயிலையும் தரிசித்தால் உங்களுடைய குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக நிற்கும். அடுத்தால பாத்தீங்கன்னா வீடு மனை வாகனம் அப்படிங்கிறது. இந்த வீடு மனை வாகனத்துக்கு திருச்செந்தூர் கோயில்ல போய் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு உங்கள் கால்படாத மண் கடற்கரையில போய் கால்ல நனைக்கணும். அங்கிருந்து கால்படாத மண்ணை எடுத்து கையில வச்சுக்கோங்க. கையில வச்சுக்கிட்டு நீங்க போய் நேரா கியூல போய் நின்னுருங்க. நின்னுட்டு கோயில போய் ஃபுல்லா சுத்தி கும்பிட்டுட்டு அவர்கிட்ட எனக்கு வீடு மனை வாகனம் எல்லாத்தையும் எனக்கு கொடுப்பா, உன் அருளுடன் எனக்கு நான் இந்த சொசைட்டில ஒரு சமூக அந்தஸ்துடன் நான் வாழணும், அதுக்கு எனக்கு உதவி புரின்னு சொல்லிட்டு அந்த கையில மண்ணை வச்சுக்கிட்டே வேண்டுதல் வைக்கணும். பெண்ணா இருந்தால் அவளுடைய முந்தானையில் அந்த மண்ணை கெட்டிக்கோங்க. கெட்டிட்டு வேண்டுதல் வச்சுட்டு வாங்க. வேண்டுதல் வச்சுட்டு வந்த உடனே அப்புறமா அந்த வேண்டுதல் முடிச்ச உடனே கும்பிட்டுட்டு அதே திரும்ப ரிட்டன் அந்த தண்ணியில விட்டுருங்க. விட்டுட்டு அப்புறம் அதுல இருந்து ஒரு பிடி மண்ணை திரும்ப ஒரு மண்ணை எடுத்துட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருங்க. வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு அந்த வீட்டுல அந்த மண்ணை வைத்து வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வீடு மனை வாகனங்கள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் அந்த மண்ணை
பௌர்ணமி நாளில் அந்த மண்ணை வந்து பௌர்ணமி நிலவில் வைத்து அதுல வந்து தண்ணி ஊத்திட்டு காலையில மறுநாள் காலையில அதை மூஞ்சி கைகால் எல்லாம் கழுவிட்டு அந்த மண்ணுல தண்ணி ஊத்தி அதை மூஞ்சி கைகால் எல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் அந்த திரும்ப அந்த மண்ணை வழிபாட்டுக்கு எடுத்துக்கோங்க. இப்படி இந்த மண்ணினால் வரக்கூடிய அந்த மண்ணை நீங்க வந்து எவ்வளவு வசியப்படுத்தி வைக்கீங்களோ அவ்வளவுக்குள்ள உங்களுக்கு வந்து வீடு மனை வாசல்கள் கிடைக்கும். அதனால அந்த மண்ணுக்கு வந்து அந்த மண்ணை வந்து ஒண்ணு வெள்ளி கிண்ணம் அல்லது வெண்கல கிண்ணத்தில் வைக்கிறது மிக சிறப்பாக இருக்கும். அந்த மண் சட்டி அதெல்லாம் வைக்க வேண்டாம், வெள்ளி அல்லது வெண்கலத்தில் வைக்கும் போது அந்த மண் ரொம்ப பவர்ஃபுல்லா உங்களுக்கு வலிமை வாய்ந்ததாக மாறும் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அடுத்தால வந்து நிறைய மனக்குறைகள், நிறைய வந்து உங்களுக்கு தைரியம் இல்லாமல் மனசு அளவுல ரொம்ப வீக் ஆகிக்கிட்டு ரொம்ப அலைபாய் மனசாக இருக்குது, என் மனசை கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படிங்க இருக்கிறவங்க வந்து அதே முருகர் கோயில போய் வழிபாடு பண்ணிட்டு அவங்க வந்து நேரா ஜீவசமாதி பக்கத்திலே மூவர் ஜீவசமாதி இருக்கு, அங்க கண்ணை மூடி உங்க மனக்குழப்பம் எல்லாத்துக்கும் தீர்வு கொடுக்க சொல்லி அங்க வேண்டுதல் பண்ணிட்டீங்கன்னா அது மிக சிறந்த ஒரு சக்தியாக மாறி உங்க மனதளவிலும் உடல் அளவிலும் ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிடுவீங்க. இந்த மாதிரி திருச்செந்தூர் போய் வழிபாடு முறைகளை எடுத்துட்டு வந்தீங்கன்னா மிக சிறந்த திருச்செந்தூருடைய அருளை வந்து மிக சிறப்பாக நீங்க பெற்று நல்ல உங்களுடைய எல்லா சௌரியங்களும் பெற முடியும். வாழ்க்கை தலைகீழாக மாற்றக்கூடிய முழு இதுவும் திருச்செந்தூர் முருகருக்கு இருக்குது. நன்றி, வணக்கம்.